வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். இன்று 9ஆம் தேதி மே மாதம் 2026. இன்றைய கிழமை சனிக்கிழமை. மேஷ ராசிக்கு ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலும் தொடர்ந்து ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். பணி தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை முன்னை விட இம்ப்ரூவ் ஆகக்கூடிய நல்ல நிலை. உணவில் சற்று அக்கறையோடு இருப்பது ஆரோக்கியத்திற்கு நன்மை. ரிஷப ராசிக்கு தொட்டது துலங்கும். அற்புதமான முயற்சிகள் பலிதமாகும். குறுக்கு வழியில் எதையும் முயற்சி செய்யக்கூடாது. பணி தொழில் ரிலேட்டடான வளர்ச்சிகள் அற்புதமான லாபம் தரும். உயர்வு உண்டு. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடர்கிறது. கணவன் மனைவி இடையே விட்டுக் கொடுப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். பணி தொழில் வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்பினால் அற்புதமான மேன்மை உண்டு. கடக ராசிக்கு குடும்ப வாழ்வில் பிறரை தலையிடாமல் நீங்களே பேசி தீர்த்து கொள்வது நன்மை அளிக்கும். அதிர்ஷ்டத்தினால் உயர்வு, பிரயாணங்களால் ஆதாயம், தொழில் வளர்ச்சி, பணி ரீதியிலான ஏற்றங்கள் அற்புதமான லாபத்தை கொடுக்கும். இதனால் இவங்களுக்கு தைரியம் கூடும். சிம்ம ராசிக்கு தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அலட்சியம் கூடாது. தன்னுடைய ஆரோக்கியத்தையும் அதிகம் பார்த்துக் கொள்வது மேன்மை கொடுக்கும். தொழிலுக்கான கடன்கள் என்று கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவி கண்டிப்பாக அனுசரிப்பது நன்மை. கன்னி ராசிக்கு கணவன் மனைவி இருவரும் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு ஏற்படும் வளர்ச்சி இவர்களுக்கு மன மகிழ்ச்சி. கன்னி ராசி வாழ்க்கை துணையை பகைத்து கொள்ளக்கூடாது. அவர்கள் உதவி உங்களுக்கு தேவை. துலாம் ராசிக்கு பணியில் ஏற்றம், அற்புதமான தொழிலுக்கான பிரயாணங்களால் ஆதாயம், லாபம், பணியில் வளர்ச்சி, பணிச்சுமையும் அதிகமாகும். வருமானம் உயரும், தைரியம் கூடும். வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் பொறுமையாக பார்த்து கொள்ள வேண்டும். விருச்சிக ராசி முயற்சிகள் வெற்றி பெறும். கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிகுந்த நன்மை. குழந்தைகளுடன் வாக்குவாதம் தவிர்ப்பது மேன்மை. வாழ்க்கை துணை வழியில் உதவிகளால் இவர்களுக்கு ஏற்றம் ஏற்படும். தனுசு ராசி பணி வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். வருமானத்தில் உயர்வு, திருப்தி ஏற்படும். குடும்ப வாழ்வில் கண்டிப்பாக வாக்குவாதம் தவிர்ப்பது, கணவன் மனைவி விட்டுக் கொடுப்பது நன்மை. தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலும் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் ஓரளவிற்கு அக்கறையுடன் இருக்க வேண்டும். மகர ராசிக்குள் சந்திரன் இருப்பது ஓவர் திங்கிங்கை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். குழந்தைகளுக்கு வளர்ச்சி, குழந்தைகளுக்கான திருமண முயற்சி வெற்றி பெறும். கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவிற்கு அதிகரிக்கும். வாக்குவாதம் தவிர்ப்பது மேலும் நன்மை. கும்ப ராசிக்கு விரயச்சந்திரன் சுயசாரத்தில், ஆரோக்கியத்தில், பேச்சில், உணவில் அனைத்திலும் கவனம் தேவை. பணியில் வளர்ச்சி, ஆனால் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். திருமண வாழ்வில் அதிக அக்கறை, பேராசைப்படக்கூடாது. மீன ராசிக்கு முயற்சி பலிக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வருமானத்தில் உயர்வு, பணியில் ஏற்றம், பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம். கணவன் மனைவி கண்டிப்பாக விட்டுக் கொடுப்பது மேன்மை அளிக்கும்.